முருகா, துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும், நிஷ்டையும் கைகூடும் நிமலரருள் கந்தர் சஷ்டி கவசம் தனை. என்னம்மா அப்படியே நின்னுட்ட? ஒண்ணும் இல்ல மாமா, நீங்க பாடிட்டு இருந்தீங்க, அதான் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு. என்னம்மா கையில காபி வச்சிருக்க? டிஃபன் சாப்பிடுற நேரத்துல காபி குடிச்சா பசிக்காது. எனக்கு இல்ல மாமா, உங்களுக்கு தான். எனக்கா? ஆமா மாமா, அத்தை சொன்னாங்க நைட்டு ஃபுல்லா நீங்க தூங்காம அப்பாவோட பேசிட்டே இருந்தீங்களாமே, டயர்டா இருப்பீங்கல்ல, அதான் எனர்ஜியா இருக்கட்டுமேனு காஃபி கொண்டு வந்தேன். என் மனசுக்கு பிடிச்ச மருமகளா வந்திருக்கியம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குடுமா. அத்தை, என்னது என்ன பண்றீங்க? சட்னிக்கு தேங்காய் திருவ போறேம்மா. முதல்ல குடுங்க, உட்காருங்க அத்தை, உட்காருங்க. மாமா கூட உட்காந்து பேசிட்டு இருங்க, எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். நம்ம வீட்ல இருந்த வரைக்கும் ஷாமலாவை ஒரு வேலையும் செய்ய விட மாட்டாங்க. மகாராணி மாதிரி இருந்தா. இங்க என்னடான்னா காபி போடுறா, டிஃபன் பண்றா. நம்ம வீட்ல இருந்த வரைக்கும் மகாராணி, இங்க மருமக. முதல்ல நீங்க 2 பேரும் கிளம்புறீங்களா? எங்க? உங்க வீட்டுக்கு தான். அந்த வீட்டு பெருமையை பேசுறதுக்கு தான் இங்க வந்தீங்களா? அண்ணி, இது என்னோட வீடு. இங்க நான் சமைக்காம வேற யார் சமைப்பாங்க? சின்ன பொண்ணா இருக்கும்போது அப்பா, அம்மா, அண்ணன் எல்லாரும் என்ன சந்தோஷமா பாத்துக்கிட்டாங்க. சரி, இங்க வந்தும் நான் சின்ன பொண்ணாவே இருக்க முடியுமா? புகுந்த வீட்ல எனக்குன்னு ஒரு கடமை இருக்கு. அத்தைய, மாமாவை, என் புருஷனை, நாத்தனார எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. என்னோட பொறுப்பு என்னன்னு தெரிஞ்சுதான் நான் நடந்துக்கிறேன். அத பார்த்து நீங்க பெருமைப்படுங்க. நீ பேசுறத கேட்கறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா? அப்பா, அப்பா, உன்னை சின்ன குழந்தைன்னு நினைச்சமா, நீ ரொம்ப வளர்ந்துட்ட. பெரிய மனுஷி மாதிரி நீ பேசுறத கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இதெல்லாம் எங்கம்மா கத்துக்கிட்ட? ஐயோ, சம்பந்தி பாச மழைய பொழிய ஆரம்பிச்சுட்டாரு. என்னால தாங்க முடியாது. கேட்டா நான் வீட்டுல இல்லைன்னு சொல்லிடு. உட்காருங்க, அவர் பாத்துட்டாரு. என்ன சம்பந்தி, வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிட மாட்டீங்களா? இது உங்க வீடு, வாங்க சம்பந்தி. வாங்க. வணக்கம். வணக்கம் தம்பி, உட்காருங்க உட்காருங்க. சரி சரி, உட்காருங்க. சம்பந்தி எங்க போறீங்க சம்பந்தி? வாங்க சம்பந்தி, உட்காருங்க சம்பந்தி, வாங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க. 14 மணி நேரம், இந்த 14 மணி நேரம் எங்க பொண்ணை பார்க்காம நாங்க எப்படி துடிச்சு போயிட்டோம் தெரியுமா? இருந்தாலும் பாசத்தை கட்டுப்படுத்திட்டு எங்க வீட்டுல அமைதியா இருந்துட்டேன். ஏன் தெரியுமா? நீங்க கொடுத்த தைரியத்தால, சொன்ன ஆறுதலால. நீங்க எனக்கு சம்மந்தி மட்டும் இல்ல, நல்ல நண்பன். பாத்தீங்களாடா ஏ சம்மந்தி, பாத்தீங்களாடா? கண்ணும் கருத்துமா நம்ம சேமலாவை பாத்துக்கிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி உட்கார்ந்து இருக்கிறவரை பாத்தீங்களாடா? இவருதான் எனக்கு உயிருக்குயிரான சம்மந்தி. என்ன மாப்பிள, டியூட்டி கிளம்பிட்டீங்களா? ஆமா மாமா. என்ன மாப்பிள, என் மகளை சந்தோஷமா வச்சுக்குவீங்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு டியூட்டி தான் முக்கியமா போச்சா? என்னம்மா இது? எங்கப்பா, நான் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாரு. என்ன மச்சான், என் தங்கச்சி சொல்லிமா கேட்க மாட்டேங்கிறீங்க? ஐயோ இல்ல மாமா, நான் மாப்பிள, என் மக பேச்ச மீறிமா டியூட்டிக்கு போறீங்க? ஐயோ, நான் ஒன்றும் வேலைக்கு போறேன்னு சொல்ல மாமா. உங்க மகதான். அது அவர் ஒன்றும் சொல்லாதீங்கப்பா. அவர் ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நான் தான் அவரை போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். போட்டும்பா, விடுங்க ப்ளீஸ். அப்படியாம்மா? சரி மாப்பிள, என் பொண்ணு சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க போயிட்டு வாங்க.
சரி மாமா. ஆ, ஆ. அப்பா நானும் போய் வழி அனுப்பிட்டு வந்துடுறேன். சந்தோஷமா போய் வழி அனுப்பிட்டு வாமா. சத்தம் இல்லாம வாங்க, எப்படி வழி அனுப்புறான்னு பார்க்கலாம். வாங்க வாங்க. என்னங்க பசிக்குதுங்களா? டிஃபன் ரெடி ஆனதும் உடனே ஸ்டேஷன் கொடுத்து அனுப்புறேன். அப்புறம் ஸ்பீடா போகாதீங்க, ரோட பார்த்து கவனமா வண்டி ஓடணும். உங்களுக்காக நான் காத்துட்டே இருப்பேன். பத்திரமா போயிட்டு பத்திரமா திரும்பி வாங்க. என்னடா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ரொமான்ஸ் பண்றாளேன்னு பார்த்தேன். இதுக்கு தான் இந்த ட்ராமாவா? அங்க என்ன பார்வை? பார்த்தியா என் பொண்ணு எப்படி வழி அனுப்புறான்னு? என் பொண்ணு அப்படித்தான் மாப்பிள்ள, பாஸ்த மறக்க தெரியாது, அப்படியே கொட்டிடுவா. நீங்க போயிட்டு வாங்க மாப்பிள்ள. ஸ்டார்ட் பண்ணி கொடுறா. மச்சான் நான் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறேன் மச்சான். இருங்க மச்சான், நீங்க வாங்க. வாங்க. இந்தாங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புடிங்க. வாங்க போய் ஏறுங்க. ஏறுங்க. மாப்பிள்ளைக்கு வேலைக்கு போறதுக்கு இஷ்டம் இல்லை, நம்ம பொண்ணு மேல அவ்வளவு பாசம். பெரியவனே வா. ஓகே இப்போ உடனே ஏற்பாடு பண்றேன். வாடா. வாங்க. சம்பந்தி, உங்களை சும்மா சொல்லக்கூடாது, நீங்க பெரிய ஆளு. என் பொண்ணு இந்த வீட்டுல இவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னா அதுக்கு மாப்பிள்ளை மட்டும் காரணம் இல்ல, நீங்களும் தான். வாங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசுவோம். சாப்பிட்டு அப்புறம் பேசலாமே. அது என்னமோ தெரியல சம்பந்தி, உங்ககிட்ட பேசுறதுனா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. வாங்க ஒரு 5 நிமிஷம் பேசுவோம். அட பாவி மனுஷா, 5 நிமிஷமா? 2 நாள் காதல ரத்தம் வர அளவுக்கு பேசுவியே, என் உடம்பு தாங்குமா? என்ன சம்பந்தி யோசனை? அது ஒண்ணும் இல்ல, ராத்திரி முழுக்க பேசிட்டே இருந்தோமா, அப்படி கண்ணை சுத்துது. ஒரு 10 நிமிஷம் தூங்கிட்டு வந்துடுறேன். போங்க சம்பந்தி, உங்களுக்கு எப்போ தமாசு தான். நமக்குள்ள பேசுறதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு. வாங்க உட்கார்ந்து பேசலாம். வாங்க சம்பந்தி. சே, கல்யாணம் முடிஞ்சதும் கலர் கலரா காஸ்டியூம் போட்டு புஜிமாவோட சேர்ந்து கலக்கிடலாம்னு நினைச்சேன். ஒரே நாள்ல யூனிஃபார்ம் போட வச்சிட்டாலே பொண்டாட்டியா அவ. வீட்டுல பொண்டாட்டி தான் பிரச்சனைன்னு பார்த்தா வண்டிமா உனக்கு நேரம் சரியில்லடா ஆனது. இதுக்கு அவளே பரவாயில்ல, சனி கையில் ஆம்லேட் போடுது. ஏய் ஆனந்த், என்னடாச்சு? என்னாச்சுன்னா? என்னடா நேத்து பளபளன்னு பட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு புது மாப்பிள மாதிரி இருந்தா, இன்னைக்கு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு தொலை தொலை நிக்கிற. உன் கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லையாடா? ஆமாடா, எனக்கு கடமை உணர்ச்சி அப்படியே பொங்குது. பெருசா சொல்ல வேண்டாம். அப்புறம் எதுக்கு மச்சான் டியூட்டிக்கு போற? நானடா போறேன்னு சொன்னேன். 10 நாள் லீவ் போட்டு வீட்டுல ஜாலியா இருக்கலாம் பார்த்தா ஒரு நாள்ரா, ஒரே நாள் வீட்டுல சந்தோஷமா இருக்க முடியல. நான் எதுக்குடா கல்யாணம் பண்ணோம்? அடப்பாவி, ஒரே நாள் அந்த பொண்ணுகிட்டையும் சண்டையை போட்டு சட்டையை கழிச்சுக்கிட்டியா? யாரா சண்டை போடுது? எங்களுக்குள்ள சண்டை இல்ல, ஒரு மண்ணாங்கட்டி இல்ல. அப்புறம் என்னதான்டா பிரச்சனை? ஏய் என்னடா லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரி தலை கீழே தொங்க போடுற? ஏய் ஆனந்த், என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சொன்னாதானே என்னால் ஹெல்ப் பண்ண முடியும். சொல்லு மச்சி. எங்களுக்குள்ள ஒண்ணுமே நடக்கல, போதுமா? ஒண்ணுமே நடக்கலையா? பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே நடக்கலன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? டேய், எங்களுக்குள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கிளம்பு. டேய், என்கிட்ட ஏன்டா கோவத்தை காட்டுற? நீ லவ் பண்ணி தானே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்ட, அப்புறம் என்னதான்டா பிரச்சனை? டேய், நான் தான் ஒன்றும் இல்லை சொல்றேன்ல, போடா. இல்லடா, உனக்கும் அந்த பொண்ணுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லைன்னு நினைக்கிறேன். என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, சொன்னாதானே அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். என்னால ஒன்றும் சொல்ல முடியல மச்சான். லைஃப்ல சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி அவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பாரு, இப்போ அதான் பிரச்சனை.
எல்லாம் என் தலைவிதி. அடப்பாவி, 2 குழந்தைய பெற்று வாழ்க்கையை வெறுத்து டைவர்ஸுக்கு அப்ளை பண்ண மாதிரி பேசுறியாடா? உன்னை நினைச்சாலே பேஜாரா இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு டீட்டெயிலாக சொல்றா. ஐயோ புஜ்ஜிமா, உன்னை இப்ப பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? புடவை விளம்பரத்துல வர பொண்ணு மாதிரி, ஜவுளி கடை முன்னாடி வச்ச பொம்மை மாதிரி, அப்படியே கடிச்சு தின்னலாம் போல இருக்கு. நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன் சொன்னா என்னால நம்பவே முடியல புஜ்ஜிமா. இப்படி ஒரு லக்கி பிரைஸ் கிடைக்குன்னு நான் நினைச்சே பார்க்கல. ஓட்ட மொப்பட்ல போறவனுக்கு யாராவது இம்போர்ட்டட் கார்டு பிரசன்ட் பண்ணா எப்படி இருக்கும்? அப்படிதான் எனக்கு இருக்கு. ஆனந்த், நீ கொடுத்து வச்சா ஆனந்த்னு எல்லாரும் என்ன பார்த்து சொல்ற மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன் புஜ்ஜிமா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? உன் பேச்ச கேட்கறதுக்காக எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா? ஏதாவது பேசு புஜ்ஜிமா. புஜ்ஜிமா வெக்கப்படுற பத்தியா? என்ன பார்த்து ஏன் சொல்ல வெக்கப்படுற? நைட்டு ஃபுல்லாக நீ பேசிக்கிட்டே இருக்கணும், அதை நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும். புரியுதா? நமக்காக அவங்க பேர் ஆப்பிள் வச்சிருக்காங்க, ஸ்வீட் வச்சிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்தா கூட எனக்கு அட்ராக்ஷனே இல்லை. உன்னை பார்த்தா தான் எனக்கு அட்ராக்ஷனாக இருக்கு. ஒரு லூஸ் மாதிரி பேசுறல, நான் உடுப்புச்சுமா. உன் மேலே எனக்கு அந்த அளவுக்கு லவ் ஃபீலிங்கு. உங்ககிட்ட பேசாம வேறு யார்கிட்ட பேசுவேன்? என்ன சொல்லு, வா உட்காந்துக்கிட்டு பேசலாம். வா. எதாவது பேசு புஜ்ஜிமா. நான் சொல்லல, எதாவது பேசு. புச்சி குட்டில எதாவது பேசுறா. யாருங்க அந்த துளசி? சொல்லுங்க, யார் அந்த துளசி? ஓ, அந்த துளசி யாருன்னு கேக்குறியா? அவன்தாம்மா என் ஃப்ரெண்டு இருக்கானே தமிழ். உனக்கு கூட அவனை தெரியுமே, அவனோட ஒய்ஃபு. நான் அந்த துளசியை கேட்கல. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு துளசி இருந்தாலே அவளை கேட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு துளசி இருந்தாளா? ஓ, அவங்க பேரண்ட்ஸ் யாருன்னு கேக்குறியா? முத்துமாணிக்கம்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரோட பொண்ணு. அவளுக்கு பாவம் அம்மா கூட இல்ல. நான் அவங்க அப்பா அம்மா பத்திலாம் கேட்கல. துளசிய தெரியுமா தெரியாதா? நான் தான் சொன்னேன் புஜ்ஜிமா, அவன் என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபு. அவளை பத்தி ஏன் கேக்குற? நம்ம ஜாலியா பேசி தொடாதீங்க. அந்த துளசி உங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃப், அவ்வளவுதானா? அவளை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்காதீங்க. அந்த துளசியோட லவ் பத்தி சொல்லுங்க. என்னடா அது புதுசா கேக்குறா? அத கேக்குறியா? ஆமா புஜ்ஜிமா, அந்த துளசி தமிழ் லவ் பண்ணா. அந்த தமிழ் பிரச்சனை தெரியாம லூசு பையன் மாதிரி அந்த துளசி பண்ண லவ் பண்ணி தொலைச்சு வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டான். அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு தெரியுமா? ஐயோ, 2 பேர் வீட்லயும் டார்ச்சர் கொடுத்து டென்ஷன் பண்ணாங்க பாரு. ஐயோ, இதுக்கு அவன் கல்யாணமே பண்ணிக்காம இருந்திருக்கலாம். நிறுத்துறீங்களா? தேவையில்லாம வெட்டி கதையெல்லாம் பேசாதீங்க. நான் பிராங்காவே கேக்குறேன், அந்த துளசியை நீங்க லவ் பண்ணீங்களா இல்லையா? சொல்லுங்க, அவளை லவ் பண்ணது உண்மையா பொய்யா? இல்ல புஜ்ஜிமா, எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியலையே. லவ் பண்ணலன்னு சொல்ல முடியாது. ஆனா அவ சத்தியமா என்ன லவ் பண்ணல.
நீங்க அவளை லவ் பண்ணீங்க ஆனா அவ உங்களை லவ் பண்ணல அதனால உங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் இல்ல கரெக்டா ஆமா புஜிமா கரெக்டா புரிஞ்சுக்கிட்டியா ஐயோ சூப்பர் புஜிமா அவளை லவ் பண்ணிட்டு அப்புறம் எதுக்கு இந்த புஜிமாவை லவ் பண்ணீங்க லவ் பண்றது என்ன உங்க ஹாபியா என்ன புஜிமா இப்படி கேட்ட அவ என்ன லவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா நான் சாமியார போக முடியுமா எனக்கு லைஃப்ல ஒருத்தி வேணாமா அதனால என்ன லவ் பண்ணிட்டீங்களா ஆமா உங்க டிக்ஷனரியில லவ்னா என்ன அர்த்தம் கிடைச்சா அவ இல்லனா இன்னொருத்தியா அதெல்லாம் ஒண்ணு நான் உங்களை எந்த அளவுக்கு நம்புறேன் இப்படி மோசம் பண்ணிட்டீங்களே ஐயோ புஜிமா நான் அவனை மோசம்லாம் பண்ணல நான் தானே அவளை லவ் பண்ணேன் அவன் என்ன லவ் பண்ணலையே ஓஹோ ஒன் சைடா லவ் பண்ணா எதுவுமே தப்பு இல்லன்றீங்களா சரி எவ்வளவு நாளா துளசியை லவ் பண்ணீங்க கொஞ்ச நாள் தான் கொஞ்ச நாள்லயே லவ் ஃபெயிலியரா சரி லவ் ஃபெயிலியரா எத்தனை நாள் ஆச்சு ஒரு 6-7 மாசம் 6 மாசம் தான் ஆகுது அதுக்குள்ள இன்னொரு லவ்வா எப்படிங்க எப்படி உங்களால முடிஞ்சது 6 மாசத்துக்கு ஒரு தடவை லவ் பண்றதுக்கு இது என்ன டிப்ளமோ கோர்ஸா வருஷத்துக்கு 2 பொண்ணு லவ் பண்ணுவீங்களா அப்படி செஞ்சா உங்களுக்குள்ள இருக்கிறது லவ் இல்லங்க பொண்ணுங்க மேல இருக்கிற அட்ராக்ஷன் அதத்தான் லவ் நினைச்சு நான் ஏமாந்துட்டேன் ஐயோ நீ நினைக்கிற மாதிரி இது வெறும் அட்ராக்ஷன்ல புஜிமா